வார்த்தைகளுமே ஆச்சரியமான ஒன்று, அற்புதமான ஒன்று. இரண்டாவது, அது நிரந்தரமான ஒன்று, மாறவே மாறாது. காலங்கள் மாறினாலும், யுகங்கள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் மாறாத ஒரு கர்த்தர். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அது அவருடைய ஒரு வார்த்தை சம்பந்தப்படுத்தப்படக்கூடியது. நிறைய பேருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது சம்பந்தம் எல்லாம் பேசுவாங்க. உறவுகள்ல கூட பாருங்க, கணவன் மனைவி சம்பந்தமே இருக்காது. திருச்சபையில ஊழியர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஜனங்கள் சம்பந்தம் எல்லாம் பதில் சொல்லுவாங்க. ஒரு உறவுகள்ல கூட கணவன் ஒன்றை கேட்கிறார், மனைவி சம்பந்தம் இல்லாம, மனைவி ஒன்றை கேட்கிறார், கணவன் சம்பந்தம் இல்லாம பேசுகிற மக்கள் எல்லாம் ஏறாம். ஆனால் தேவன் சொல்கிறார், வாட் எவர் he speaks, இப்பவுமே ரெலவன்ஸ் என்பது பிள்ளையே, குறிப்பிடப்படுகிற வார்த்தை, உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சிறப்பானதா இருக்கட்டும், அது உண்மை உள்ளதா இருக்கட்டும், அது நிரந்தரமா இருக்கட்டும். சொல்லுவாங்க தெரியுமா, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லைங்க, காலங்கள் மாறுகிறது இப்படி சொல்லுவாங்க சில பேர். அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு அது முடியல. அது அல்ல என்பவர். தேவன் அப்படி அல்ல. அவர் மனமாற மன புத்திரர் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ, சொன்னதை செய்யும் அளவும். அடிக்கடி ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார், சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வார்த்தைகள் ஆல்வேஸ் ரெலவன்ஸ். திரும்ப திரும்ப தாழ்மையோடு சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தைகள் அன்பார்களே என்ன கேட்கிறார்கள், என்ன சொல்லுகிறார் என்பதை யோசித்து சம்பந்தப்படுத்தி பேசுங்க. சில பேர் சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க, காமெடியா இருக்கும். அது எதை காட்டுகிறது என்றால் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், சிறு பிள்ளை மாதிரி பேசக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளையா இருங்கள், ஆனா சிறு பிள்ளைத்தனமா இருக்காதீங்க. இன்னைக்கு the way we speak, our behavior, everything just like a childish இல்லை என்பார்களே. முதல் குறிப்பு ஆங்கிலத்திலும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வார்த்தைகளிலே உண்மை. அவர் வாயை திறந்தார், அந்த வார்த்தை எப்படிப்பட்டது, அதிகாரம் உள்ளது. இரண்டாவது, அடுத்த ஒரு குறிப்பை சொல்ல போகிறேன், அவர் வார்த்தையில் உண்மைத்தன்மை உண்டு. உண்மை, அதை ஆங்கிலத்தில நான் வாசிக்க, அவருடைய வார்த்தையில உண்மைத்தன்மை, தீர்க்கதரிசனமான வார்த்தைகள். கவனிங்கள், சில நேரங்களில் அனைவருடைய கேட்டுக்கலாம், அவரோடு பேசினாலே தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லுவாங்க. அவருடைய வார்த்தையிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தமிழில் சொல்லுகிறேன், அது எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், அது உண்மைத்தன்மை இருக்கட்டும். உங்கள் பேச்சில் உண்மைத்தன்மை இருக்கட்டும். whatever you speak, wherever you speak,